ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வகை வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்துட்டு ப்ரோக்கோலி அப்பம். அதை பற்றின என் தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும். வாங்க ப்ரோக்கோலி அப்பம் பண்ணலாம். ப்ரோக்கோலி அப்பத்துக்கு முதல்ல தேவையானது வந்து பழைய இட்லி மாவு. கொஞ்சம் புளிச்சிருந்தா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பழைய புளிச்ச மாவை எடுத்து போட்டுக்கலாம் முதல்ல. அப்படி புளிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா புளிப்பாக இருக்கும் அப்பம். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது வந்து நறுக்கி வச்ச வெங்காயம். அடுத்தது இன்றைக்கி நான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ப்ரோக்கோலி ரொம்பவே நல்லது. வெறும்னா கொடுத்தோன்னா சாப்பிடவே மாட்டாங்க. நன்னாவே இல்லை, பச்சை வாசனை வருது, ஏதாவது ஒரு கோளாறு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ஸ்நாக்ஸில் ஏதாவது ஒரு வகையில் அதை ஆட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் ஆகிடும். ஸோ நான் ப்ரோக்கோலியும் ஒரு கப் போட போகிறேன். அடுத்து நம்ம போட வேண்டியது வாசனைக்காக கொத்தமல்லி. ஏற்கனவே நான் வந்து கடுகையும் உளுத்தம்பருப்பையும் வந்து தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயமும் போட்டு தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். அதனால் நம்ம நேராகவே இதை கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போடுங்க. மிளகுத்தூள் எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மிளகுத்தூள் ஸ்பூனால் கிளற போகிறோம். ப்ரோக்கோலி அப்பப்பாவு ரெடி ஆயாச்சு. அது எப்படி பண்ண போகிறோன்னா அப்பக்கடாயில் தான் பண்ணி ஆகணும். நம்மக்கிட்ட வந்து அப்பக்கடாய் இருக்குது. இங்கே பாருங்கள், 6 குழி வச்சதும் இருக்குது, குழியாக இருக்கும் இந்த மாதிரி. இல்லாட்டி 12 குழி வச்சது பெருசாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அப்பக்கடாயை வச்சுடுவோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கல் பாருங்கள் நல்லா சுட்டாச்சு, ஆவியும் வந்தாச்சு. இப்படி பார்க்கலாம் நீங்கள் பதத்துக்கு எப்படின்ட்டு. இப்போ நம்ம எண்ணெய் விடலாம் முதல்ல, ஏன்னா இல்லாட்டி வந்து குழி பணியாரத்தை திருப்ப முடியாது. அதனால் கொஞ்சம் நன்னாவே எண்ணெய் விடணும். ஸோ நல்லா 6 குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுடணும் முன்னாடி. இப்போ கொஞ்சமாக எடுத்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி விடணும். விட்டாச்சு. வெயிட் பண்ணலாம் 5 மினிட்ஸ்க்கு. 5 நிமிஷம் ஆயாச்சு. என்ன ஆக போகிறதோ தெரியல, பார்க்கலாம். நம்ம நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ரெடியாகுது. ஸோ வெந்தாச்சு. திருப்பிடலாம் கொஞ்சம். வாவ், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. குழிப்பணியாரம் ப்ரோக்கோலி போட்டு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி எல்லாமே நானே தான் சாப்பிட போகிறேன், யாருக்குமே கொடுக்க போகிறதில்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? கண்டிப்பாக வந்து ஐஎஃப்என் தமிழுக்கு லைக் பண்ணணும், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணணும். இல்லையா ஷேர் பண்ணி எல்லாருக்குமே சொல்லி என்னை இன்னும் ரொம்ப ஹாப்பியாக்கணும். ஓகேவா? அடுத்த வாட்டி சீக்கிரமாக பார்க்கலாம். பாய்.